இன்று நாம் 5ஆம் வகுப்பிற்குரிய இலக்கண பயிற்சியை பார்ப்போம். வாருங்கள். மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடு. இதுல பலவிதமான பயிற்சிகள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பயிற்சிகள் எப்படி எழுதணும் நான் உங்களுக்கு இங்க சொல்லி தர போறேன். பக்க எண் 40. பக்க எண் 40 உள்ள மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடுன்ற பயிற்சியை நம்ம இப்ப பார்க்கலாம். மாலை உருவாக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பூ மாலை. மாலை பார்த்திருக்கீங்களா? கடவுள்களை கழுத்துல மாட்டுவாங்க பார்த்திருக்கீங்களா? கழுத்துல போடுவாங்க பார்த்திருக்கீங்களா? அதை போல நாம தமிழ் வார்த்தைகளை ஒரு மாலையா உருவாக்கணும். எப்படின்னு பாருங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் நெகிழ்ச்சி, நான் நெகிழ்ச்சி, நான் பிறல் அப்படி சொல்லுவாங்க. அதாவது டங் ட்விஸ்டர் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதேதான் தமிழ்ல. வார்த்தைகளை வேகமா சொல்லணும், உச்சரிப்புகள் ரொம்ப சரியா சொல்லணும். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. மாறுமா கைரேகை. மாறுமா கைரேகை. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் நீங்க பார்த்துட்டு இருக்க வேணாம். இந்த வார்த்தையை எப்படி படிச்சாலும் அந்த வார்த்தை அதே மாதிரிதான் வரும். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சாலும் அதே மாதிரிதான் வரும். கடைசியில இருந்து முதல் வரைக்கும் படிச்சாலும் அதே மாதிரிதான் வரும். அதனாலதான் இத மாலை உருவாக்குகின்ற இந்த பகுதியில கொடுத்திருக்காங்க. பாருங்க, மாறுமா கைரேகை. மாறுமா அப்படி கொடுத்திருக்காங்க. இப்ப நான் மாலை அமைச்சிருக்கேன். எப்படி பாருங்க. மா ரு மா கை ரே கை மா ரு மா. நாம இங்கிருந்து இப்படி படிச்சுட்டு வந்தாலும் கரெக்டான உச்சரிப்பு சரியா வரும். இப்ப இங்க இருந்து படிச்சு பாருங்க. மா ரு மா கை ரே கை மா ரு மா. மாறுமா கைரேகை மாறுமா. புரியுதா குழந்தைங்களா? சோ நம்ம முன்னாடி இருந்து பின்னாடி படிச்சாலும் பின்னாடி இருந்து முன்னாடி படிச்சாலும் வார்த்தையில எந்த வித்தியாசமும் வராது. எழுத்துக்கள் மாறாது. ஒரே மாதிரியான ஓசைகளை தரக்கூடியது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நான் இங்க கொடுத்திருக்கேன். நீங்க விளையாட்டா ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாலைகள் செய்து பழக்கப்படுத்திக்கோங்க. இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. மாறுமா கைரேகை மாறுமா. மோர் தாருமோ. மோர் தாருமோ. எப்படி பாப்பீங்க? மோ ரு தா ரு மோ. மோர் தாருமோ. முன்னாடி இருந்து பின்னாடி படித்தாலும் பின்னாடி இருந்து முன்னாடி படித்தாலும் ஒரே மாதிரியான ஓசைகளை தரக்கூடியது. வா கற்க வா. வா கற்க வா. பாருங்க, பிரிச்சு படிச்சு பாருங்க. வா கா இக் க கற்க வா. வா கற்க வா. மாடு சாடு வா. மாடு சாடு வா. சேர அரசே. சேர அரசே. பாருங்க. சே ர ஆ ர சே. சேர அரசே. இதுதான் மாலை உருவாக்கும் முறை. இதே போல இங்கு கொடுத்திருக்க மற்ற 2 வார்த்தைகளுக்கு நீங்க மாலை உருவாக்கி பழக்கப்படுத்திக்கோங்க. மேகராகமே. மேலதாளமே. மேகராகமே மேலதாளமே. இதே போலதான் நாம மாலை உருவாக்க பழகிக்கலாம். இப்படி பழக்கப்படுத்தும் போது நாம உச்சரிப்புகளை வேகமா சொல்லும் போது தவறுகள் ஏற்படாது. அடுத்து நாம பார்க்க இருப்பது கொக்குக்கு என்று மீன்களை கூடையில் போடுங்க. ஒரு பொருள், ஒரு பொருள் பல சொல். இப்போ நீங்க நிறைய பார்த்திருக்கீங்க இலக்கணத்துல ஒரே ஒரு எழுத்துக்கெல்லாம் அர்த்தம் கொடுத்திருக்காங்க. வா போ தை கை கோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருக்கீங்க. போன வகுப்புல நீங்க படிச்சிருக்கீங்க. இங்க கொடுத்திருக்காங்க நெருப்பு. நெருப்புக்கு வேற 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 சொற்கள் உண்டு. ஆனா ஒரே அர்த்தம் தான். நெருப்புனா கனல். கனல்னாலும் நெருப்பு தான். நெருப்புக்கு இன்னொரு பெயர் தீ. நெருப்புக்கு மற்றொரு பெயர் தணல். கனல்னாலும் நெருப்பு தான், தணல்னாலும் நெருப்பு தான். அனல். அனல் சொன்னாலும் நெருப்பு தான். புரியுதா பாத்தீங்களா? அடுத்து கதிரவன். கதிரவன் யாரு? கதிரவன் அப்படின்னா பகலவன். அப்படின்னா கதிரவன் சூரியன். கதிரவன்னா சூரியன். சூரியனுக்கு எத்தனை பெயர்கள் இருப்பாங்க? கதிரவன், பகலவன், ஆதவன், சூரியன், பருதி. இத்தனை பெயர்கள் யாருக்கு இருக்கு? கதிரவனுக்கு இருக்கு. அடுத்து சந்திரன். சந்திரன்னா யாரு? சந்திரன்னா நிலா. நிலாக்கு என்னென்ன பெயர்கள் இருப்பாங்க? சந்திரன், மதி, திங்கள், நிலா, அம்புலி. இத்தனை வார்த்தைகள் நிலாவுக்கு கொடுத்திருக்காங்க. நாம இந்த பயிற்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பொருள். இந்த ஒரு பொருளுக்கான பல சொற்களை பற்றி நாம இப்போ பார்க்கிறோம். புரியுதா குழந்தைங்களா?
அடுத்து நம்ம எதை பார்க்க இருக்கோம்னா சொல் ஏணி அமைப்போம். சொல் ஏணி அமைப்போம்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விளையாட்டு மாதிரி நீங்க உங்க வயசுல குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடி பழகலாம். அப்படி பழகும்போது நிறைய புது வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம். எப்படி இதை செய்யணும்னா, ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையோட முடிவுல என்ன எழுத்து முடியுதோ அந்த எழுத்துல இருந்து புது வார்த்தை இன்னொருத்தர் சொல்லணும். அவங்க இதுல என்ன எழுத்து முடியுதோ அதுல இருந்து இன்னொரு வார்த்தை. நீங்க பாருங்க, விளக்குன்னு கொடுத்துருக்கேன், கூல முடிஞ்சிருக்கு, அப்போ குருவின்னு ஒருத்தர் சொல்றாரு. இப்போ குருவிங்கிறது வீல முடிஞ்சிருக்கு, ஸோ வீல இருந்து புது வார்த்தை கண்டுபிடிக்கணும், வித்துன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தூள முடியுது, தூள இருந்து துளசி, சீல முடியுது, சீல இருந்து சிறகு, சிறகுல கூல முடிஞ்சிருக்கு, கூல இருந்து கும்மின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீல முடிஞ்சிருக்கு, மிளகு. இதை அப்படியே கண்டினியூ பண்ணி நிறைய வார்த்தைகளை நம்ம கொடுக்கலாம். புரியுதா குழந்தைங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அம்மி கொடுத்துருக்காங்க, மீல முடிஞ்சிருக்கு, மிளகுன்னு எழுதியிருக்கேன், கூல முடிஞ்சிருக்கு, குவி அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்க எழுதும்போது தமிழ் வார்த்தைகளை மட்டும்தான் எழுதணும். குவி, குவின்னு முடிஞ்சிருக்கு, வீல என்ன எழுத ஆரம்பிச்சிருக்க பாருங்க, விதை அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து தைல முடிஞ்சிருக்கு, தைய, தைத்து அப்படின்னு கொடுத்துருக்கேன். தூள முடிஞ்சிருக்கு, துவைன்னு கொடுத்துருக்கேன். வைல முடிஞ்சிருக்கு, வையகம். தைல முடிஞ்சிருக்கனால வையகம். எப்பவுமே மெய்யெழுத்துக்கள் முடிவுல வந்துட்டா அதுக்கப்புறம் எழுத்துக்கள் தொடராது. அதை நினைவில் வச்சுக்கணும். மெய்யெழுத்துக்கள் வரக்கூடிய வார்த்தைகளை நீங்க பயன்படுத்த வேண்டாம். கடைசி முடிவுல வேணா மெய்யெழுத்துக்கள் இந்த மாதிரி வையகம் இம்முன்னு வந்துருக்கு இல்லையா, இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம். புரியுதா குழந்தைங்களா? அடுத்து நம்ம பார்க்க இருப்பது வைகாசி. வைகாசியில சீல முடிஞ்சிருக்கு, சிவகாசின்னு எழுதியிருக்கேன். மீண்டும் சீல முடிஞ்சிருக்கு, செழிப்போன்னு எழுதியிருக்கேன். பூல முடிஞ்சிருக்கு, பூ, புரவி அப்படின்னு எழுதியிருக்கேன். புரவினா குதிரை. அடுத்து வீர முடிஞ்சிருக்கு, விருந்துன்னு எழுதியிருக்கேன். தூள முடிஞ்சிருக்கு, தும்பின்னு எழுதியிருக்கேன். பீல முடிஞ்சிருக்கு, பிடி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன். புரியுதா பாருங்களா? இதெல்லாம் விதவிதமான நிறைய பயிற்சிகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சிகளை செய்து பாருங்க. அடுத்த பயிற்சி பார்க்கலாம் வாங்க. அடுத்து நாம பார்க்க இருப்பது பயணத்தில் ஒரு நாள். பயணத்தில் ஒரு நாள். படகுக்குரிய சொற்களை எழுதி பத்தியை முழுமையாக்குங்க. என்ன பண்ணீங்களா, ஒரு பெரிய பத்தி கொடுத்துருப்பாங்க. பத்திக்கு இடையில சின்ன 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 பொம்மைகள், பிக்சர்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் என்னன்னு பார்த்து நீங்க இந்த பத்தியை முழுமையா மாற்றணும். நான் பாதி பகுதியை முடிச்சிருக்கேன், மீதம் இருக்க பாதி பகுதியை நீங்க எழுதி பாருங்க. இப்ப நான் எப்படி சொல்லி தரேன் பாருங்க. அப்துல் பக்கத்து ஊரில் இருக்கும். அப்துல் பக்கத்து ஊரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பாட்டியோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க அதுல என்ன எழுதினா பாட்டின்னு எழுதணும். அப்துல் பக்கத்து ஊரில் இருக்கும், பாட்டி வீட்டிற்கு தன் அம்மாவுடன். அடுத்து என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, பேருந்து, ஒரு பஸ் நகர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க அந்த பஸ் எழுதக்கூடாது, பேருந்து எழுதணும். பேருந்தில் சென்றான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒருத்தர் டிக்கெட் கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ அவங்க யாரு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா நடத்துனர். டிக்கெட் கொடுக்குறவங்க என்ன சொல்லணும், நடத்துனர் சொல்லணும். பஸ் ஓட்டுறவங்கள ஓட்டுநர்னு சொல்லணும். நடத்துனரிடம் இருந்து பயணச்சீட்டுகளை அம்மா பெற்றுக் கொண்டார். அப்துல் ஜன்னல் ஓரத்தில், அங்க பாருங்க அம்மான்றதுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த பிக்சரை எடுத்துட்டு ஜன்னல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த இடத்துல எழுதணும். அப்துல் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தான். பேருந்து வேகமாக சென்றது. மரங்கள், சின்ன சின்ன மரங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன எழுதுங்க, மரங்கள் எழுதணும். மரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக பின்னோக்கி ஓடுவது போல் இருந்ததை கண்டு வியப்படைந்து தன் அம்மாவையும் பார்க்க சொன்னான். வெளியில் தூரத்தில் தெரிந்த இயற்கை காட்சிகள் கண்ணுக்கு குளிர்ச்சியை தந்தது. என்ன பண்ணீங்களா, நீங்க போயிருக்கீங்க, பஸ்ல போயிருக்கீங்க இல்லையா, நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே பஸ்ல போறோம், எங்க போறோம், நம்ம ரிலேஷன்ஸ், நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு நம்ம போவோம், சரிங்களா? அப்படி போகும்பொழுது ஏறி பஸ்ல பேருந்து ஏறி உட்காந்து என்ன பண்ணணும், முதல்ல டிக்கெட் எடுக்கணும். நடத்துனரிடம் டிக்கெட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே எங்க உட்கார ஆசைப்படுவோம், ஒரு ஜன்னல் ஓரத்துல உட்கார தான் ஆசைப்படுவோம். அப்பதான் நிறைய காத்துலாம் இருக்கும், போற வர நிறைய இயற்கை காட்சிகள்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி அப்துல் ஜன்னல் ஓரத்துல உட்காந்துருக்கான், இயற்கை காட்சிகளை பார்க்கறான். அப்படி பார்க்கும்பொழுது நீங்க கவனிச்சிருக்கீங்களா கொஞ்சங்களா, பஸ் வேகமா போவோம். ஆனா நமக்கு என்ன தோணும்னா, நம்மள பார்க்குற மரம் செடி கொடிலாம் நம்மளை விட்டு வேகமா ஓடுற மாதிரி இருக்கும். பின்னாடி வேகமா
ஆக மரமோ செடியோ கொடியோ ஓடுறது கிடையாது, அது அங்கேயே தான் இருக்கும். நம்ம போயிட்டு இருக்க நம்ம பேருந்து தான் மிக விரைவா போயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு பார்க்கும்போது எப்படி தெரியும்? நாம நிதானமா உட்கார்ந்து இருக்க மாதிரியும் அது வேகமா ஓடுற மாதிரியும் தெரியும். அப்படி ஒரு காட்சியை தான் அப்துல் பார்க்கிறான், வியப்படைகிறான். அவன் மட்டும் வியப்படையில, அவங்க அம்மா கிட்டே இதை காமிக்கிறான். அம்மா அங்க பாருங்க மரம் செடி கொடிலாம் எவ்வளவு வேகமா ஓடுதுன்னு சொல்லி கேட்கிறான். புரியுதா பாத்தீங்களா? அடுத்து அங்க வந்துட்டு இருக்க இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்து ரசிக்கிறான். அதெல்லாம் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. நான் இதோட நிறுத்தியிருக்கேன். இதுக்கு அப்புறம் இருக்கிற பத்திய நீங்க எழுதணும். அங்க என்னென்ன பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. தண்ணி கொட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க, அது அருவி. பயிர்கள் நடுற மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வயல்கள்னு கொடுத்துருக்கேன். ஒரு பொம்மை கொடுத்துருக்காங்க, அந்த பொம்மைக்கு பேரு சோளக்கொல்ல பொம்மை. இந்த சோளக்கொல்ல பொம்மை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக அந்த பொம்மை வச்சிருப்பாங்கன்னா, வயல்வெளியில எப்பொழுதும் காவலுக்காக நாமளே நின்று பார்த்துட்டு இருக்க முடியாது. காக்கா, குருவி, அப்புறம் மற்ற விலங்குகள்லாம் வந்து என்ன பண்ணும், அங்க இருக்க தானியங்களை எடுத்து சாப்பிட்டுரும். அதை விரட்டுறதுக்காக நம்ம போட்டுட்டு இருக்க நம்ம துணிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு துணியை போட்டு ஒரு பொம்மை செய்வாங்க. அந்த பொம்மையை செஞ்சு கோல் வச்சு நட்டு வச்சிருவாங்க. அந்த பொம்மைக்கு பேரு தான் சோளக்கொல்ல பொம்மை. தூரத்துல இருந்து பார்க்குற காக்கா, குருவிக்கலாம் அந்த பொம்மையை பார்த்தா அங்க யாரும் நிக்கிற மாதிரி தோணும். ஐயோ யாரும் நிக்கிறாங்க, நம்ம போய் தானியத்தை சாப்பிட்டா நம்ம அடிச்சுவாங்கன்னு பயந்துட்டு அந்த காக்கா குருவிலாம் அந்த வயல்கிட்டே வராது. அதுக்காக அந்த பொம்மையை அங்க நிக்க வைப்பாங்க. புரியுதா பாருங்க? அடுத்து ஒரு சின்ன கூம்பு மாதிரி கொடுத்து அங்கிருந்து புகை போற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா தொழிற்சாலை. அது என்னது? தொழிற்சாலை. அடுத்து கொடுத்துருக்க பிக்சர் ஆடு, அடுத்து குருவின்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து வீட்டிற்குன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன பிக்சர்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கான வார்த்தைகள் நான் கொடுத்துருக்கேன். இதை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணணும்? பத்தியை எழுதி பழகணும். சரியா பாத்தீங்கன்னா? அடுத்து இருப்பது படத்தை பார்த்து வர்ணனை சொல்லுடன் படத்தில் காணும் உயிரினங்களின் பெயரை எழுதுக. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. நீங்க புக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பக்க எண் 42 இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து இதுல என்ன நடந்துட்டு இருக்குன்றத வர்ணனை சொற்களோட வர்ணிச்சு எழுதணும். சரியா பாத்தீங்களா? வர்ணிச்சு எழுதுறதோட இந்த விலங்குகளோட பேரையும் சேர்த்து எழுதணும். அது எப்படி எழுதணும் நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. பறவை. பறவையை பத்தி எழுதும்போது உயர பறக்கும் பறவை. பறவைகள் எப்பவுமே உயரத்துல தான் பறக்கும். அப்போ உயர பறக்கும் பறவைன்னு எழுதிருக்கேன். அடுத்து பட்டாம்பூச்சியை பத்தி எழுதணும். எப்படி எழுதிருக்க பாருங்க. வகை வகையாய் பட்டாம்பூச்சி, வகை வகையாய் பட்டாம்பூச்சி அப்படின்னு எழுதிருக்கேன். அடுத்து குள்ளநரி பத்தி எழுதணும். குள்ளநரினாவே ஏதாவது கலகம் செய்யதான் வரும். அதனால தந்திரம் செய்ய வருதே குள்ளநரி, தந்திரம் செய்ய வருதே குள்ளநரி அப்படின்னு எழுதிருக்கேன். அடுத்து மான். மான் மேல அழகா புள்ளியா இருக்கும், அதனாலே அது புள்ளிமான்னு சொல்லுவோம். மானை பத்தி சொல்லும்போது தத்தி ஓடும் புள்ளிமான், தத்தி ஓடும் புள்ளிமான் அப்படின்னு எழுதிருக்கேன். அடுத்து கலைமானும் பக்கத்துல இருக்கு. பச்சை புல்மேயும் கலைமான், பச்சை புல்மேயும் கலைமான்னு நான் வர்ணனை கொடுத்துருக்கேன். நான் கொடுத்ததுதான் நீங்க எழுதணும் இல்லை, நீங்க புதுமையா கண்டுபிடிச்சதையும் அதில் எழுதலாம், தவறில்லை. புரியுதா பாத்தீங்களா? இதை எழுதி பழகுங்க. நன்றி.